ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற கல்லாவிக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். இங்கே 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான கோவில் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? எஸ், வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஊத்தங்கரையிலேருந்து இங்கே வரீங்க அப்படின்னா கல்லாவிக்கு பஸ் வசதி இருக்குது. கல்லாவி வந்ததும் ஒரு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து வர மாதிரி தான் இருக்கும். காரு பைக்கில் வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக கோயிலை ரீச் பண்ணிடலாம். நாங்கள் 1 கிலோமீட்டர் காட்டு வழியாக நடந்து கோயிலை ரீச் பண்ணோம். ஊருக்கு வெளியில் காட்டுக்கு மத்தியில் இந்த கோயில் இருக்குது. இயற்கையான சூழலில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. வேடியப்பன் கோயிலுக்கு என்ட்ரி ஆனதும் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் நம்மளை வரவேற்கிறாரு. வேடியப்பன் கோயிலோட முன்பகுதி பார்த்தீங்கன்னா இதுதான். மேலே பார்த்தீங்கன்னா சிவன் விஷ்ணு சிலையெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா 2 காவலர்கள் நம்மளை வரவேற்கிற மாதிரி சிலை செஞ்சுருந்தாங்க. இங்கே இருக்கிற இந்த மண்டபம் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி தாங்க கட்டியிருக்கிறாங்க. இங்கே வர பக்தர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால அவர்கள் வந்து தங்கறதுக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் கட்டியிருக்கிறாங்க. மண்டபத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 குதிரை வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காவல் தெய்வங்கள் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சு. சங்க காலங்களில் ஊரை காப்பாற்றுற காவல் வீரர்கள் இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தெய்வமாக வணங்கினாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 300 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கோயில். அதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் செஞ்சு வச்ச சிலைகள்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இங்கே பார்த்தீங்கன்னா நாகசிலைகள்லாம் வச்சுருக்காங்க. நாகசிலை பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையில் ஒரு வீரன் இருக்கிற மாதிரி ஒரு சிலையும் பார்க்க முடிஞ்சது. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோயில்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறையா பக்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. திங்கள், வெள்ளி, ஞாயிறு, அமாவாசை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் அதிகமாகவே இருக்கும். இன்றைக்கி வந்து கூட்டம் கம்மியாக தாங்க இருந்துச்சு, அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இந்த வேடியப்பன் கோயில் பார்த்திங்கன்னா சைவ முறைப்படி பூஜை பண்ணுறாங்க. சாமி கும்பிட்டு நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே வந்தப்போ சாட்டை அடி அடிச்சிருந்தாங்க. சின்ன குழந்தைங்க, பெண்கள் யாராவது ரொம்ப பயந்துட்டாங்க, பேய் பிசாசு தொல்லை இருக்கிறவங்க இங்கே வந்து சாட்டை அடி வாங்கிட்டு போனால் ரொம்பவே நல்லா இருக்குன்னு ஒரு ஐதீகம். கோயிலுக்கு வலது பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அழகான சிவன் சன்னதி இருக்குது. கிபி 5ஆம் நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வேடியப்பனோட நடுக்கல்லும் கல்வெட்டும் கிடைக்குதுங்க. வேடியப்பன் என்பவர் தமிழ்நாட்டில் வழிபடப்படும் ஒரு நாட்டுப்புற தெய்வமாகும். குறிப்பாக இது பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வேடியப்பன் வழிபாடு வந்து அதிகமாக இருக்கும். தமிழர்களின் வீரத்தின் அடையாளமாக வந்து பார்த்தீங்கன்னா வேடியப்பன் வழிபாடு சொல்லலாங்க. நாங்கள் வேடியப்பன் சாமியை கும்பிட்டு வெளியே வந்தோம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா முனியப்ப சாமியும் இருந்ததுங்க. முனியப்பன் சாமியில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அங்கே வந்து சாட்டையால் அடித்தாங்களோ அது வந்து அங்கே சிலையாகவே செஞ்சு வச்சுருந்தாங்க. அது இன்னும் அழகாகவே இருந்ததுங்க. வேடியப்பன் கோயிலில் பார்த்தீங்கன்னா சைவ முறைப்படி பூஜை பண்ணுறாங்க. முனியப்பன் கோயிலில் பார்த்தீங்கன்னா கோழி, கெடா, நேர்த்தி கடன் செய்கிறாங்க. முனியப்பன் சிலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் செஞ்ச ஒரு சிலையை வச்சு அதை வழிபடுறதையும் பார்க்க முடிஞ்சது.
அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற அந்த மரத்தையும் பாருங்கள். இதில் வந்து முடியும் பொம்மையும் இருக்குது. அமாவாசை நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா பேய் விசேஷ நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் பண்ணுறாங்க. வேண்டுதல் நிறைவேறும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா இங்குள்ள சாமிக்கு கோழி கடா நேர்த்தி கடன் பண்ணுறாங்க. எங்களோட பயணம் இதோட முடிஞ்சதுங்க. இனி அடுத்த கண்டென்ட்டில் வேற ஒரு வீடியோவில் நாங்கள்